அப்புறம் ஏற முடியாம போயிடுது. ஏற முடியாம நமது பாறைப்பட்டி அள்ளிக்குண்டம் மானோத்து ராஜாக்காப்பட்டியை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, என் மீது பாசமலை பொழிகின்ற அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்க எம்பியா 10-11 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். அப்ப நம்ம துரைராஜ் அவர்கள் எம்எல்ஏவா மந்திரியா இருந்தாங்க. தெரியும். அவரை அம்மா அவர்களிடம் அறிமுகப்படுத்தி அவரை சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக அம்மா அவர்கள் நிறுத்தினார்கள். அவரும் வெற்றி பெற்று நமது தொகுதியில் அமைச்சராக இருந்தார். இன்றைக்கு நம்மோடு இல்லை. ஆனால் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நானும் அவரும் அம்மா அவர்களிடம் சொல்லி பல்வேறு திட்டங்களை நமது சேடப்பட்டியிலே நிறைவேற்றி தந்திருக்கிறோம். சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் அம்மா அவர்கள் வழங்கினார்கள். அதனால்தான் உங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக நான் ஒழுங்காக பணியாற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு 14 ஆண்டுகள் கழித்து நான் வந்தாலும் இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக, சகோதரனாக, சகோதரிகள் அனைவரும் என்னை ஏற்றிருக்கிறீர்கள். மீண்டும் நமது தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்ற எனக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் இந்த ஆட்சியில கிடப்பிலே போட்டுவிட்டார்கள். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், மகளிர் சுய உதவி குழு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், இலவச மிக்சி கிரைண்டர் மின்விசிறி, ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம் என அம்மா அவர்கள் கொடுத்த அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியில நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி மறந்திட அதற்கு நல்லதொரு தொடக்கமாக பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். குக்கர் என்றாலே எல்லார் வீட்டிலும் இருக்கும். குக்கர் குக்கர் உங்கள் வீட்டில் இல்லாத வீடே கிடையாது. குக்கரை பார்த்தவுடன் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தினகரன் ஞாபகம் வர வேண்டும். என்னை வெற்றி பெற செய்து மீண்டும் நமது தொகுதியில பாராட்ட வேண்டும், பணியாற்ற வாய்ப்பு தர வேண்டும். இன்றைக்கு பாஜகவுடன் கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளது. இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்களை 3வது முறை தேர்ந்தெடுக்க நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாய்ப்பளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் நமது தொகுதியின் திட்டங்களை, தேவையான திட்டங்களை, இப்பொழுது கூட 58 கால்வாய் வெட்டாமல் கிடப்பில் போடப்பட்டது. 58ஆம் கால்வாய் திட்டம் கேட்கிறீங்க, அதையெல்லாம் நிறைவேற்றி தர அன்றைக்கு அம்மா இருந்தார்கள். இன்றைக்கு அம்மா அவர்கள் இல்லை. ஆனால் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமர் நமது கூட்டணியிலே இருக்கிறார். உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக மோடி அவர்களிடம் உரிமையோடு கேட்டு நாம் இந்த திட்டங்களை பெற்றுத்தர என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம். இந்த குக்கர் நம்ம ஊர்ல கொடுத்திருக்காங்க, பெரிய குக்கர். நன்றி, வணக்கம். சரி, அதான் நிறைவேற்றம் படத்தில்